நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்கண ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தானே இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 8ஆம் பாவமான 8ஆம் ராசியான தனுசு ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா, இந்த தனுசு ராசியில் 8ஆம் பாவமான தனுசு ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்திநாதன் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறது அந்த பதிவாகும். அதாவது பார்த்தீங்கன்னா 8 கோடி 11 கோடி புத்திநாதன் குரு பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இது எப்படி பார்த்துக்கணும் பலன் கேட்டிங்கனாக்கா அதாவது உங்களை ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டு நவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் ராசி கட்டம் இருக்குது, ராசி கட்டத்தில் பார்த்து 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருக்கு. ஓகேங்களா, அந்த லான் போட்டு உங்களோட முதல் பாவம் லக்கண பாவம். ஓகேங்களா, அதான் லக்கணம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா லான் போட்டதில் 1 2 3 4 5 6 7 8 எண்ணி வர அந்த 8ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா, நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசி கட்டுறதுக்கு முன் பேச்சு அல்லது நவாசு கட்ட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரகங்கள் போட்டு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் போட்டு ஒரு நேராக தான் நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த சாரத்தில் வழியாக தான் உங்களுடைய தசாபத்தி நாரங்க கிரகமானது அதில் பயணித்து தான் உங்களுக்கு பலன் நிற்கிறது அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா, இந்த புரிஞ்சுட்டு பலனை பொறுத்து சிறப்பு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரிஷபலக்கணம் ரிஷபராசி பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. ரிஷபலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை குரு புத்தி நடக்குமான லக்ன பாவரீதி பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலனை தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடியவன் 12 கோடி செவ்வாய் திசைங்க. ஓகேங்களா, புத்தி பார்த்தீங்கன்னா குரு புத்தி பார்த்தீங்கன்னா 8 கோடியவன் 11 கோடியவனுடைய புத்தி. ஓகேங்களா, அப்போ இது எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசையான 7 ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 8ஆம் பாவமான 8ஆம் ராசினா தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குங்க, மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு மூலம் சாரத்தில் உங்களுடைய 8 கோடி 11 கோடியவன் அந்த புத்தினது என்ன பலன் பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கோடி புத்திநாதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று அதாவது கேதுவோட சாரத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா, அப்போ வந்து இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு அது 8ஆம் டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ குருவோட வீடு இல்லைங்களா, குரு தான் சம்மந்தப்படுறாரு அவரோட வீட்டில். அப்போ கேது மட்டும் தான் சம்மந்தப்படுறாரு, 8 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத இக்கட்டுகளும் தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்மளுக்கு இல்லாத பீதியெல்லாம் நம்மளுக்கு தானே நம்மளே மனசை போட்டு நாமளே அலட்டி பிராந்தி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாமளே ஒரு பீதி கிளப்பிக்குவோம் நாமளே. ஓகேங்களா, அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் ஒரு ஜோதிடங்கத்துக்கு போகிறது, ஒரு மாதிரிங்கத்துக்கு போகிறது. ஓகேங்களா, ஒரு ஜோசிட்ட போய் செய்முறை கேட்டு அந்த கழிப்பு கழிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இல்லாமல் சிறப்பாக ஒரு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இது வேலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயமாக யார்கிட்ட போய் கடன் கிடச்சிருங்க. ஓகேங்களா, அப்போ ஊர் விட்டு ஊர் கடன் கிடச்சினா கடன் கட்ட தான் முடியாது. இந்த டைமுக்கு அதே மாதிரி பார்த்து நம்மகிட்ட இருக்கிறது யாருக்கு கடன் கொடுத்து கடத்தை திருப்பி பெற முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நஷ்டம் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனையும் முடக்கடி பண்ணுங்க. அப்போ ஊர் விட்டு ஊர் போனோம்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை வளர்த்து ஒரு மூலிகையும் இந்த மாதிரி சித்திர வழிபாடு மெயினாக சித்திர வழிபாடு குருமார்களை மதிக்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் கொடுக்குங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ராகு விநாயகரை கும்பிட்டு யமகண்ட நேர காலங்களில் போய் இப்போ யாரை கும்பிடுங்க, ஜீவசமத்தில் குருமார்கள் கும்பிட்றது. ஓகேங்களா, நவகிரகத்தை குரு பகவானை கும்பிட்றது இதெல்லாம் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய தொலைகள் இருக்காது. இந்த ஒரு மூலிகை இயற்கை தொடுங்க ஒரு பெருசாக பாதிக்கிறது. இந்த டைமில் கடனை கொடுக்காது, கடனை கொடுத்துட்டு வாங்க பண்ணாதீங்க. கடன் வாங்கலாம், எவ்வளோ கடை கிடைக்கும், கடன் கட்ட முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. அது கோர்ட்டு கேஸ் தான் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க வராது. ஓகேங்களா, சரி அடுத்து அவ்வளோ சொல்ல அடுத்த சார் போகலாம். அடுத்த சார் என்ன சார் கேட்டாங்க போராட்டம் சார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கோடி 6 கோடியோட சாரம். ஓகேங்களா, அப்போ 1 கோடி 6 கோடி சாரத்தில் பயணிக்கிறார். அப்போது 8ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போது 1 6 சம்மந்தப்பட்டு 8ஆம் பாவம் டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7 கோடி 12 கோடி திசை அதை பார்த்தீங்கன்னா 1 கோடி 6 கோடி திசை வாங்கி 8ஆம் இடத்துலேருந்து குரு ஆட்சி பெற்று உங்கள் புத்திநாதன் வலுவாக இருந்து நடத்துகிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு வாங்கலாம், கண்டிப்பாக பிரச்சனை நடக்குங்க. அதே மாதிரி டேஷன் கோர்ட்டு பிரச்சனை வரும், அது பெண்ணுனால பிரச்சனை வரும், வலி வேதனை, அந்த பங்காளி தொந்தரவு, அதாவது
அதாவது பார்த்து ஏற்கனவே ஒரு பெண் மேட்டர் முடிச்சிருப்போம், அந்த பெண் மேட்டர் மறுபடியும் தொடக்கி விடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அது மூலிமா மறுபடியும் கலரி பண்ணி அதை மறுபடியும் பிரச்சனை பண்ணி ஓகேங்களா, அதனால வலி வேதனை பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு நகை இதெல்லாம் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பேங்க் அடமானம் வைக்கிறது நம்ம பேங்கில் வைக்க நம்ம ஊரில் வைக்க தான் ஊர் டு ஊர் போய் வைக்கக்கூடிய சூழ்நிலை. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் தலைமுறை இருக்கிறதா பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கணுங்க. ஒரு ஆடை வியாபாரம் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி கலத்துறது வச்சு உஷாராக இருக்கணும். கலத்துக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும், சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். இதெல்லாம் பார்த்து உஷாராக சோதனை வருங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமணமே பிரச்சனையாக இருக்குங்க. அப்போ திருமண பிரச்சனை நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பிரச்சனை சந்திக்கிற சூழ்நிலை வரும். அப்போ இந்த புத்தி தாட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் டு ஊர் இந்த மாதிரி பயணிக்கிற சூழ்நிலை வரும். அது சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பெண்கள் விஷயம் உஷாராக இருக்கணும். மூத்த சகோதர விஷயம் உஷாராக இருக்கணும். அது நண்பர்கள் விஷயம் கொஞ்சம் உஷாராக நல்லா கொடுத்துருவாங்க. நம்ம உஷார சோதனமாக இருந்தாவே தப்பிச்சிக்கலாங்க. அதை பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களும் ஆயில் காப்பீடு போட்டு இன்சூரன்ஸ் போகிறதுல பார்த்து உஷார சோதனமாக பண்ணிக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் இவ்வளோ சொல்லாங்க, டைம் பத்தாதுங்க. அதான் வேறு சாரத்துக்கு போயிடலாங்க. வேறு பார்த்தீங்கன்னா உத்திராடம் சாரம் இருக்குதுங்களா? அப்போ 4 கோடி சாரம். அப்போ வந்து 8 டபுளாக சம்மந்தப்பட்டு 4 சம்மந்தம் போடுறாங்க. அப்போ நான் 4ஆம் சாதம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம ஊர் டு ஊர் பயணிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம படிப்பு விஷயமா இருக்கட்டும், நம்ம தாயார் விஷயமா இருக்கட்டும், நம்ம வந்து இருப்பிடத்தை விட்டு ஊர் டு ஊர் போய் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகிச்சை பார்க்குறது, ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டோ கூட ஆள் பிடிக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தருணத்தை தான் பார்ப்போமே தவிர அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது புஷ்கர நமாஸ் வாங்குறாரு இல்லைங்களா? அப்போ குரு பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம் பெறார். இந்த மாதிரி சாரத்துக்கு போது பார்த்தீங்கன்னா புஷ்கர நமாஸ் வாங்கி அதே நமாஸில் ஆட்சி ப்ளஸ் வர்க்கோத்தமும். அப்போ பார்க்க போனால் கட்டாயமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா போய் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. அப்போ நாம் ஒரு பக்கம் வேலை செய்வோம், நம்ம இருப்பிடத்தில் இடம் வாங்கி போட்டு வீடு கட்டி அது மூலம் நல்லா சிறப்பாக இருக்கும். வண்டி வீடு வாகனம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கட்டாயமாக வீட்டுக்கு லோன் கிடைக்கும். ஓகே, உண்டா சிபாரிசு எல்லாம் கிடைக்கணும். அரசு அங்கீகாரம் அரசோட ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, டைம் பார்த்தாது. இது மேலே பயணிச்சு சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.